நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. 50வது நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதெல்லாம் மறுபடியும் படிக்கிறேன், கேட்டுங்க. நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றா வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி வளர்ச்சியை உறுதி செய்ய கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் மாநில அளவிலான சராசரி வளர்ச்சி அடையும் வகையில் வட மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அதேபோல் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தில் வேளாண் மற்றும் வேளாண் தொழில்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சியில் சாதனை புரிந்து வரும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்த கட்ட தொழில் புரட்சியை உறுதி செய்யும் வகையில் மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நிறைவாக, கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெற்றிடவும் தென் தமிழகம் தொழில்மயமாவதை உறுதி செய்திடும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். இந்த 4 சிறப்பு திட்டங்களையும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் மட்டும்தான். பொதுவாக தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கியிருக்கு. திராவிட மாடல் 2.0ல் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி உறுதி.